ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் நீங்கள் எனக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு குக் ஃபார் மை செல்ஃப் அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட என்னோட மாமனாரோட திதி. ஸோ இந்த டேயில் வந்து ஒரு குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐம் ஜஸ்ட் பிளானிங். சைமல்டேனியஸ்லி எனக்கு ஒரு 1 hour to 1.5 hour டைம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அந்த 1 hourல வந்து என்னால் எவ்வளோலாம் குக் பண்ண முடியுதோ அவ்வளோலாம் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ வரதுக்குள்ளே நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வச்சு சமைச்சு முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து எனக்கு கூட ட்ராவல் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாமா இல்லை வந்துட்டு பால்கறி மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ரெண்டாவது வந்து வாழைக்காய் பொரியல், அப்புறம் பாயாசம். ஸோ இதுதான் இன்றைக்கான மெனு. ஸோ என்ன பண்ணுறேன்றது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கான ப்ராசஸ். எஸ், இப்போ நான் வந்துட்டு 1 cup ஆஃப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், தால். அண்ட் சைமல்டேனியஸ்லி இதில் வந்து ஒரு 1/2 cup ஆஃப் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். சிலர் வந்து துவரம் பருப்பு மட்டும்தான் வந்து போடுவாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா துவரம் பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் சாம்பார்ன்றதுக்காக ஐ எம் ஆடிங் எக்ஸ்ட்ரா. ஸோ இதை நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து கொஞ்சோண்டு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டுட்டேன். ஸோ சிலர் வந்து துவரம் பருப்பு மட்டும் போடுவாங்க, நான் ரெண்டுமே போடுவேன். ஸோ துவரம் பருப்பு பாசிப்பருப்பு போட்டாச்சு. அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சள் அண்ட் உப்பு. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு மக்களே. ஸோ போதுமான அளவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எங்கள் விசிலில் ஒரு 3 விசில் விட்டுருந்தேன். ஸோ அது உங்களோட குக்கர் டிபெண்ட்ஸ். விசில் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு அண்டு புடலங்காய் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கடையில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நாங்கள் எல்லா குக்கிங்க்குமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஸ்டர்ட் சீடு, கடுகு அண்டு உளுந்து எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வந்து அதை வதக்க விட்டாச்சு. நான் இந்த சாம்பாருக்கு வந்துட்டு புளி, தேங்காய் ரெண்டுமே ஊற்ற போகிறது கிடையாது. பிகாஸ் ரெண்டுமே வீட்டில் இல்லை. தேங்காய் வந்து உரிக்கணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் தான் அதை உரிக்க முடியும். அதனால் வந்து புளி வீட்டில் கிடையாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், கடுகு எல்லாத்தையும் வதக்கியாச்சு. நான் சைமல்டேனியஸ் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி கிச்சனோ இல்லை நான் எடுக்கிற பிளேஸோ ரொம்ப நசுன்னு இருந்தால் பிடிக்காது. நீங்களும் என்ன மாதிரி அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மஞ்சள், உப்பு எல்லாமே வந்துட்டு பருப்புலேயே போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ் புடலங்காய். ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கியாச்சு. ஸோ பொதுவாகவே புடலங்காய் வந்து கூட்டு அண்டு பொரியல் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க, பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை மாம்ஸ் ஸ்பெஷல் மசாலா. ஸோ எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி 2 டப்பா நிறையா கொடுத்து விட்ருவாங்க. எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் மசாலா, ஸோ அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஐ நெவர் பை. நான் கடையில் இருக்கிற மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து நல்லா போட்டு வதக்கியாச்சு. ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற பருப்பை வந்து அப்படியே அந்த சட்டியில் வந்து போட்டாச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, நான் இன்றைக்கி உப்பு பார்க்காம சமைக்க போகிறேன். எங்கள் அம்மா யூஸ்வலாகவே எப்போவுமே உப்பு பார்க்காம, காரம் பார்க்காம தான் சமைப்பாங்க. ரொம்ப சூப்பராக சமைச்சிருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி டைம் ஐ யூஸ் டு டேக் இன் ஸ்பூன் அண்ட் டேஸ்டட். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் குக்கிங் வித்தவுட் டேஸ்டிங். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படி குக்கிங் வரப்போகுதுன்னு தெரில. ஃபைனலாக அவங்க டேஸ்ட் பண்ணும்போது தான் எப்படி இருக்குன்றது தெரியும். நான் என்னோடய கண் அளவிலேயே உப்பு அண்டு மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன். பட் உப்பு வந்து ஓகே, கம்மியாக போட்டாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மிளகா வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாகக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்க பருப்புலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாவ், என்னோடய சாம்பார் நானாக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். நிறைய பேருக்கு சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு வந்து திக்காக நிறைய பருப்பு இருந்தால் தான் பிடிக்கும். அந்த உப்பு சாம்பார் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியாக இட்லி சாம்பார், அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்போவுமே கொஞ்சம் கெட்டியான சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வச்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, கெட்டியாக தான் நான் செய்வேன். அண்ட் அது போக வந்து மேலாப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஸோ இதெல்லாமே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் செத்து போன ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கிறத மட்டும் ப்ளக் பண்ணி அதை மட்டும் நான் வந்து குக்கிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான் மக்களே. இப்போ சாம்பார் வச்சாச்சு, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு அவங்க சாமி கும்பிடும்போது ஒரு அரிசி வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அந்த அரிசி வந்து அதில தான் சாப்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அரிசி அண்ட் வாழைக்காய் அங்கே வச்சு சாமி கும்பிட்ட வாழைக்காய் கொண்டு வருவாங்க. ஸோ அது 2யுமே சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ என்னோட மாமனாருக்கு படையல் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் மை ஹஸ்பண்ட். ஸோ இன்னும் அவங்க வரல. அதுக்கு முன்னாடி நான் நிறைய துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டேன். அண்ட் சாப்பிடும்போது என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நான் இன்னும் மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வரதுக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸையும் பார்த்து ஈவினிங்குள்ளே ஐ ஃபினிஷ் மை ஒர்க். ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சாய் வந்ததுக்கப்புறம் எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ நான் செஞ்ச புடலங்காய் சாம்பார் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து புடலங்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன். ஸோ புடலங்காயில் வந்து பொரியல் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ திஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் பீன் ட்ரைடு புடலங்காய் சாம்பார். அண்ட் யூடியூப்லேயுமே ப்ரௌஸ் பண்ணேன். எஸ் புடலங்காய் வச்சு சாம்பார் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பேசிக்காக சவ் இதெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் புளி நான் சேர்க்கலை, தேங்காய் நான் சேர்க்கலை, இருந்தாலும் ரொம்ப டெலிஷியஸாக வந்துருந்துச்சு. உப்பு எதுவுமே நான் வந்து டேஸ்ட் பார்க்கவே இல்லை. ஸோ பை ஸ்மெல் ஐ குட் ரியலைஸ் இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அளவில் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம படையல் போட போகிறதுனால டேஸ்ட் பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ சாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். அதனால வந்துட்டு லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு மை ஒர்க். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு. ஸோ இவங்க தான் என்னோடய மாமனார். அவங்களுக்கான ஒரு சின்ன படையல் தான். பிகாஸ் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இல்லை, வேகமாக வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிஸ்டமில் வச்சு அழகாக மாலை போட்டு இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். ஹோப் ஹி வில் பி பிளெஸஸ். நல்லா இருக்கா? வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பாயாசமோடு எங்கள் லன்ச் முடிச்சாச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இல்லைனா வந்து தோசை அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே.